வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, மணி 4:00 ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அண்ட் டே பார்த்தீங்கன்னா 24 ஆமா 24வது நாள் தான் இன்னைக்கான ரொட்டீன் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில சீக்கிரமா எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான பிளான். சரி ஓகேன்ட்டு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டு சைட் பை சைட் கோலமும் போட்டுக்கிட்டேன். ஸோ கோலம் வீடியோஸ் எல்லாமே தனியாக அந்த சேனலில் இனிமேல் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் குளிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 5:15 ஆயிடுச்சு. சரி ஓகே நடந்தே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கோவிலுக்கு. பட் ஆனால் போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு வண்டியிலே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த சொர்க்க வாசல் திறப்பாங்கள்ல, ஸோ அது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் பார்த்ததே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் போனதும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கோவிலாக பார்த்துட்டே இருந்தோம். எந்த கோவிலுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம். ஸோ அரியாங்குப்பத்தில் உள்ளார இருக்குது ஒரு பெருமாள் கோவில். அந்த கோவிலில் தனியாக பெருமாளுக்குன்னு சன்னதி இருக்குது. சரி ஓகே அங்கே போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். நான் நினச்சேன் சரி யாரும் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அங்கே போனால் அவ்வளோ கூட்டம். ஸோ பாட்டு பாடிக்கிட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு கதவு இருந்தது. வடக்கு பக்கம் இருக்கிற வாசலை தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இதை தான் திறக்க போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுனால எனக்கு இதோட ப்ராசஸ்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. சரி ஓகே காலையில் போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் கிடைக்கும் அப்படின்றதுனால காலையில் அதை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் சாமி ஆண்டாள் தான் வந்து அந்த கதவை வந்து திறக்கிற மாதிரி இருந்தது. இது திறந்துட்டு உள்ளே போயிட்டா அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது திறக்கும் இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் என்னவோ நம்மளோட ஆயிலில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறையா கதைலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனால் கேட்கவே இல்லை. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் அடித்து பிடிச்சிட்டு உள்ளே போனாங்க. சரி எதுக்கு க்ரௌடில் உள்ளே பூந்து போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், தனியாக கடைசியாக நாங்கள் தான் போனோம். கடைசியில் உள்ளே போனால் உள்ளே போயிட்டு அந்த சன்னதியை திறப்பாங்களாம். 7 தடவை திறக்கணுமா. ஸோ 7 தடவை திறக்கும் போது உள்ளே இருந்து சாமி வந்து 7ஆவது தடவை அவங்க வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு தடவையும் அது திறக்கும் போது ஸோ அந்த சவுண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக போனதால எங்களுக்கு நேராக இடம் கிடைக்கவே இல்லை. சரி ஓகேன்ட்டு ஓரமாக கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் கதவை திறக்கும் போது அந்த வைப் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் காலையிலே சூப்பராக அந்த நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே. யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் செம்ம க்ரௌடு. கொஞ்ச நேரத்துலேயே க்ரௌட் நிறையா ஆகிடுச்சு. கோவிலும் சின்னதுன்றதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு கதவை திறக்கும் போது சாமி கூட தெரியவே இல்லை. சரின்ட்டு ஓரமாக நின்றுட்டே இருந்தேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்றதால நார்மலாகவே நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே வெஜிடேரியன்லேயே இன்றைக்கி வந்து நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். அண்ட் அந்த பக்கம் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லோரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நாங்கள் இந்த பக்கம் ஓரமாக வந்து நின்றுட்டு அங்கே சாமிலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்களே அங்கெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா இதுதான் வந்து கடைசியாக 7ஆவது தடவை திறந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து சாமி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஸோ நான் போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செம்ம க்ரௌடுங்க, எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஓரம் வந்துட்டோம். அண்ட் காலையிலே பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ பெருமாள் கோயில்னால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புளியோதரை கொடுப்பாங்க. சரி ஓகே நாங்களும் அடித்து பிடிச்சிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு புளியோதரை வாங்கிட்டு வந்து உக்காந்தாச்சு. அண்ட் காலையில் தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. சரி ஓகே பிரசாதத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்றதுனால சரி ஓகே 2 பேரும் வாங்கி நாங்கள் உட்காந்து பிரசாதத்தை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு டே வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ சேலஞ்சு தான் இருந்தாலும் இதெல்லாம் மிஸ் பண்ண முடியாது. அதனால சரின்ட்டு நாங்கள் உட்காந்து காலையில் 6 மணிக்கெலாம் 2 பேரும் வந்து புளியோதரை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. கோவில் புளியோதரையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வரும்போது செம்ம இருட்டாக இருந்தது. அண்ட் போகும்போது நல்லா வெடிஞ்சு போச்சு. அண்ட் செம்மையாக குளிர ஆரம்பிச்சிது. காலையில் வரும்போது கூட அந்த அளவுக்கு குளிர் இல்லை. ஆனால் போகும்போது செம்ம குளிர் ஆகிடுச்சு. இந்த குளிரில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸாகவே செம்ம கஷ்டமாக இருக்குது. அண்ட் இங்கே இப்படி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டானலாம் எப்படி வெதர் இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் வார்மாக உங்கள் பாடியை வச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு கொஞ்சம் சிக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் ஒன்றால் தான் நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே ப்ளேம் பண்ணி விட்டுருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
ஒரு 6:30க்கெலாம் 6:45க்கெலாம் ரிட்டர்ன் போயிட்டோம். ஸோ போகும்போதே எங்கள் ஊரில் இருக்க கோவிலில் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம், மார்கழி பிறந்ததுலேருந்து கோவிலுக்கு போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து அந்த அளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 7:00. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் லாஸ்ட் டேட், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டர்டேனா இன்றைக்கி லீவ் தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாள். அதனால் அவளை எழுப்பி கொஞ்ச நேரம் அந்த இவிஎஸ் எக்ஸாம் அன்றைக்கி சரி ஓகே அனிமல்ஸ் நேமு அந்த வெஜிடேபிள்ஸ் ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இன்றைக்கான பிளானை நான் சத்தியமாக பிளான் பண்ணவே இல்லை, என்னென்னமோ நடந்துச்சு எல்லாமே இந்த விலாகில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி கலர் ட்ரெஸ் அப்படின்றதுனால அவங்கள கிளப்பி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு தான் நமக்கான வேலையே ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நான் கேமரா எடுத்தோடனே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்க நிறைய போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலும் லேட்டாக கிளம்பணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டைமே இருந்தது. அதுக்குள்ளே மற்ற ரொட்டீன் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டேன். தண்ணியும் நல்லா ஒரு 1 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன். அந்த ஸ்கூலில் இட்டுமே விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை 11:00 எடுத்திருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸு கொஞ்சம் நட்ஸும் ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்திருந்தேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது. சரி ஓகே சோயா சங்க்ஸ் வச்சு மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சைட் பை சைடு ஒரு வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் சும்மா லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே போட்டுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் கொஞ்சமாக ரைஸ் வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி வந்து மதியம் என்ன சாப்பிட்டேன், இந்த கிரேவி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்லாம், வெயிட் லாஸில் இருக்கும்போது சாப்பிட தேவையில்லை. ஏன்னா இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு அதுக்கப்புறம் கோக்னட்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் பெருஞ்சீரகம் இல்லைனா சீரகம் ஏதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நல்லா வந்து பொரியணும். ஸோ கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா என்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி குளிச்சுட்டு போயிருந்ததால் எனக்கு செம்மையான கோல்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு பனியில் வர போயிட்டு வந்தேன்னா அதனால என்னால் வீடியோ வந்து சத்தமாகவும் பேச முடியல, கண்டினியூவாக பேசவே முடியல, இருமல் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி மண்டே. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நேற்று கூட போடவே முடியல, பேசவே முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இருமல் வந்துகிட்டே இருந்தது. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரைஸு அண்டு சப்பாத்தி நானு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சும் பூண்டும் லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க, பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி தட்டி அந்த டைமில் தட்டி போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ணி தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சைட் பை சைட் நான் வந்து கொஞ்சமாக மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சைஸ் சின்னதாகிடும். நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலை எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். அண்ட் வாக்கிங் இந்த டைமில் போனீங்க அப்படின்னா அதிகமாக ஸ்வெட் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சீக்கிரமாக அதையும் வீடியோஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், எடுத்த உடனே ஹெவியாக பண்ண தேவையில்லை. ஏன்னா மறுநாள் அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற தாட்டே வரவே வராது. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு ஆல்ரெடி நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்தூள், இது 2மே போதும். நீங்கள் வேறு எந்த ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப மைல்டாக அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஹெவியாக இல்லாமல் இருக்கும். இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து கொஞ்சம் வேக வச்சிடலாம்.
கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக்காக இருந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபைனாக கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி. ஸோ ப்ரோட்டீன் ரிச்சும் இருக்குது, அதை விட வந்து கொஞ்சம் ஃபேட்டும் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் அதிகம் இல்லை. ஸோ கேஷ்யூ நட்ஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஆனால் கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் ஒரு நாள் குக் பண்ணி வீட்டிலே சமைக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதே மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஜேர்னி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணவும் முடியாதுல்ல. ஸோ ஒரு நாள் என்றைக்கா ஒரு நாள் இதை சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு அந்த கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் உங்களோட ஃபுட்டில் சேர்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிராஜுவலாகவும் குறையும், அதே மாதிரி எதையும் நம்ம ஸ்கிப் பண்ணவும் தேவையில்லை. ஸோ வீட்டில் சாப்பிட்டுட்டே அப்படியே நம்ம வெயிட்டை வந்து குறைச்சி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் கலரும் ரொம்ப மைல்டாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு பாயில் பண்ணி விடுங்க. நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறம் நமக்கு லன்ச் வந்து ரெடி ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே, மதியம் லஞ்சுக்கு ரைஸை கட் பண்ணிவிட்டு உப்புமாவில் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த சோயா சங்க்ஸும் மஷ்ரூமையும் அழகாக தனியாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிட்டு அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி அது கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமேனு உங்களுக்கு தோணும். நான் வந்து ஃப்ரூட் யோகர்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து 25 ருபீஸ். நான் முன்னாடி வாங்கினது வந்து 60 ருபீஸ் இருந்துச்சு. சரி ஓகே, 25 ருபீஸில் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால நான் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளூபெர்ரி, அதுக்கப்புறம் இது வந்து பீச். ப்ளூபெர்ரி நல்லா இருந்தது, பீச் வந்து ஃப்ளேவர் அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் இது ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கலோரி வரும், கண்டிப்பாக அவ்வளோ வரும். இதில் சுகரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொருள் ஏதாச்சும் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் சைடை செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இனிப்பாக அண்ட் கொஞ்சம் மைல்டாக கர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேன்ட்டு நானும் அதை சாப்பிட்டுட்டேன். அண்ட் இதை முடிச்சுட்டு ஒரு 2 o'clock என்னோடய லன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து ரவையில் செஞ்ச உப்புமாவும் அது மேலேயே கொஞ்சமாக இந்த கிரேவியும் ஊற்றிக்கிட்டு மதியம் லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கான லன்ச் இது தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எதுவுமே சாப்பிடல, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு நைட் 8 o'clock வந்து சரி ஓகே நைட் ஷோ போகலாம் அப்படின்ட்டு, ஐயோ அந்த படம் பேர் மறந்துட்டேன், இது படம்லாம் பார்க்க போவேன் ஆனால் படம் பேரை மட்டும் மறந்துடுவேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப நைட் ஷோ லாஸ்ட் இயர் அக்டோபரில் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு இந்த படத்துக்கு. அண்ட் பாப்பா வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு அவங்க வீட்டில் தூங்கிட்டுருக்கா. சரி ஓகே நாங்கள் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான். சரி ஓகே 8 o'clock தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டில் பாண்டிச்சேரி எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அண்ட் இது வீக்கெண்ட் அப்படின்றதுனாலையும் அண்ட் கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் இருக்கிறதுனால ஸோ நைட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம டிராஃபிக்குங்க, சீரியஸாக டிராஃபிக்கு. நீங்கள் ஏதாவது பாண்டிச்சேரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீக்கெண்டில் மட்டும் வராதிங்க, செம்ம க்ரௌடாக இருக்கும், எங்கேயுமே உங்களால் பார்க் பண்ணவே முடியாது. ஆனால் நைட்டில் வந்து பாண்டிச்சேரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி அதாவது நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் அப்படின்னு இல்லை சாட்டர்டே தானே போயிருந்தேன். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 days இருந்ததுனால அங்கே வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து நார்மலாக போவோம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி போவோம். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ட்டு இன்றைக்கி நைட்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ஆல்ரெடி சர்ச் வந்து க்ளோஸில் இருந்தது. அங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் கொஞ்சம் அங்கே நேரம் இருந்தோம். ஸோ நல்லாயிருக்கும், அந்த வைப்ஸே சூப்பராக இருக்கும். அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, சீரியஸாகவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஒரு 1 hour எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அப்படியே ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்ம சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்தது. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். நான் ஸ்டார்டிங்கில் விஷ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவங்க தான் செலிப்ரேட் பண்ணணுன்னு கிடையாது, ஹாப்பியாக ஒரு நொடியும் நீங்கள் என்ஜாய் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தாலாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க வீடியோ எடுத்துகிட்டு
அண்ட் ஸோ அப்படியே திரும்பி மாலுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். வர வழியில் இந்த லைட் பார்த்துருந்தேன், சூப்பராக இருந்தது. பட் ஆனால் ப்ரைஸ் அதிகமாக சொன்னாங்க, எதுவும் வாங்காமல் அப்படியே உள்ளே வந்துட்டேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock உள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரானதும் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சீரியஸாகவே நைட் ஷோ வந்து நிறையா பசங்க தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ பேர். ஸோ பொண்ணுங்க, பசங்க, குழந்தைங்கன்னு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் 9:45 வரைக்கும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்களா ஒரு குட்டி பாப்பா. ஸோ நானே தனியாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. ஸோ பனி அதிகமாக இருந்ததுனால தான் சரின்ட்டு நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து என்ன படம்னு சாரி கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகம் வரவே இல்லை. சாகாரா ஏதோ ஒரு படங்க. ஆனால் பாகுபலி ஹீரோ, அவர் பேர் என்ன? ஐயோ சாரி, சீரியஸாக எனக்கு மைண்டே செம்ம பிளாங்க் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு போகும்போது மணி பார்த்திங்கன்னா 1:30. ஆல்ரெடி வந்து நான் தூங்கி சொர்க்கத்துக்கே போயிருப்பேன், அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஓகே, ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. ஸோ யாரெல்லாம் நைட் ஷோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இது என்னோடய செகண்ட் ஷோ. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து பொன்னியின் செல்வன் நைட் ஷோ பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நைட்டு யாருமே இல்லை ரோட்டில். ஸோ வீடியோ எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ஏதாவது பேய் தெரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக எடுத்தேன். சத்தியமாக எதுவுமே இல்லவே இல்லை. அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் கமெண்ட்டுக்கெல்லாம் சீக்கிரமாக ரிப்ளை கொடுத்துட்றேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை எதுவும் கொடுக்க முடியல. அண்ட் என்ஜாய் யுவர் டே. ஸோ நியூ இயர் வேறு வரப்போகுது. உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.